வெல்கம் டு தாஜ் பியூட்டி ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வயசு பார்த்தீங்கன்னா 25லேருந்து 30க்குள்ளே தான் இருக்கும். ஆனால் அவங்களோட தோற்றம் பார்த்தீங்கன்னா 40லேருந்து 50 வயசு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு முகம் வந்து சுருக்கம் அடைஞ்சு ரொம்ப டல்லாக இருக்கும். இந்த மாதிரி சுருக்கம் விழுந்த சருமமாக இருந்தாலும் சரி, வெயிலால் கருத்து போயிருந்த சருமமாக இருந்தாலும் சரி, இந்த ஒரே ஒரு ஃபேஸ் பேக் நீங்கள் போட்டால் போதும், உங்களோட ஸ்கின் வந்து நல்லா பளிச்சுன்னு கண்ணாடி மாதிரி மின்ன ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து அந்த அளவுக்கு ஒரு க்ளோவிங் கொடுக்கும், ஸ்கின் டோனையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இந்த ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா 10 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஃபேஸ் பேக் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு நாம் எடுத்துக்க போகிற முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர். அது மட்டும் இல்லாமல் முட்டையில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல வந்து முதுமை தோற்றத்தை வந்து தள்ளி போட்டு நம்மளோட ஸ்கின்னை எப்பயுமே வந்து இளமையாக வச்சுருக்கும். நம்மளோட முகத்தில் வந்து சுருக்கமே வந்து வராது. இந்த பேக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து முட்டையோட ஒயிட் மட்டும் தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ முட்டையை உடச்சிட்டு உள்ளே இருக்கிற வெள்ளைக்கருவை மட்டும் நம்ம இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம வந்து தக்காளி ஜூஸ் வந்து சேர்க்க போகிறோம். நான் ஒரு தக்காளி எடுத்து அதை நல்லா ஜூஸ் பண்ணி அதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம முட்டையோட வெள்ளைக்கரு வந்து எந்த அளவு எடுத்தோமோ அதே அளவுக்கு வந்து தக்காளி ஜூஸும் வந்து சேர்த்துக்கலாம். தக்காளியும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் டைட்டனிங்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் வெயிலால் நம்மளோட சருமம் வந்து ரொம்ப கருத்து போயிடுச்சு அப்படின்னா நம்மளோட பழைய கலர் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு தக்காளி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ கடைசியாக இது கூட நம்ம வந்து முல்தானி மட்டி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா வந்து அடித்து கலக்குங்க. இப்போ நம்மளோட ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபேஸ் பேக்கை உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸை வந்து நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஃபேஸ் பேக் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது கீழேருந்து மேல் நோக்கி நீங்கள் வந்து ஃபேஸ் பேக் வந்து அப்ளை பண்ணிக்கணும். இந்த பேக் அப்ளை பண்ணி ஒரு ½ அன் ஹவருக்கு உங்களோட ஃபேஸ்லாம் அப்படியே இருக்கட்டும். நல்லா ரிலாக்ஸாக இருங்க. ½ அன் ஹவர் கழிச்சு இது இந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணுங்கள். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் வாரத்தில் 3 தடவை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஸ்கின் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து நல்ல ஒரு பிரைட்டனிங் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் வந்து நல்லா டைட்டாகும். நீங்கள் எப்பயுமே வந்து இளமையாக இருப்பீங்க. தொடர்ந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களோட ஸ்கின் கலரும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ண நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.